ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு ஆணவம் பிடிச்ச சிங்கம் இருந்துச்சு. அதுதான் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா மிருகங்களையும் பயன்படுத்தி அது ஆணவமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. போய் எல்லா மிருகங்கிட்டையும் டெய்லி ஒரு ஆள் வந்து எனக்கு சாப்பாடாக மாறுறீங்க, எனக்கு போய் சாப்பாடெல்லாம் தேடி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களையும் மிரட்டிடுச்சு. எல்லா மிருகங்களும் ரொம்ப பயந்து போயிருந்துச்சுங்க. யாரும் வரலைன்னா நானே அவங்கள தேடி வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அந்த மிருகங்கள்லாம் பயந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் வர ஆரம்பித்தாங்க. முதல் நாள் நம்ம மான்குட்டி ரொம்ப பயந்து போச்சு. அப்போ அந்த சிங்கம், வா மானே, என்ன அவ்வளோ நேரம் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மானை பயமுறுத்துச்சு. அந்த மானும், தலைவரே என்ன விட்டுருங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியும் கேட்க மாட்டேன்ட்டுருச்சு. அந்த சிங்கம் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம அந்த மானை உயிரோடையே வச்சு அந்த சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த மானும் கத்தி பார்த்துச்சு. அந்த சிங்கம் கொஞ்சம் கூட கேட்கல. அந்த மானை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. மறுநாளும் வந்துச்சு. கரடியும் தானாக வந்து மாட்டிக்கிச்சு. அந்த கரடியையும் அந்த சிங்கம் சும்மா விடாமல் நல்லா ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த கரடியும் கத்தி பார்த்துச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துச்சு. ஆனால் அதுகிட்ட தப்பிக்க வழியே இல்லை. மறுநாள் ஒரு முயல் குட்டி அது அந்த சிங்கத்தை தேடி போச்சு. அப்போ அந்த சிங்கம், என்ன முயல் குட்டியாக வர இருக்க, லேட்டாக வர வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அந்த முயலை கூப்பிட்டுச்சு. அப்போ அந்த முயல் சொல்லுச்சு, தலைவரே, நான் வரும்போது உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன், அவன் தான் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறான். நானும் சொல்லிட்டேன், நீ இல்லை, எங்கள் தலைவர் தான் இந்த காட்டோட ராஜான்னு. அவன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான். வந்து நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. அந்த சிங்கத்துக்கு உடனே கோபம் வந்துருச்சு. யார் அவன், எனக்கு மரியாதை அவனை காட்டுறியா என்ன, அவனை சிங்கம்னு சொல்லிக்கிட்டு திரியிறானா, அவனை ராஜான்னு சொல்லிக்கிட்டு திரியிறானா, வா அவனை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த முயலை கூப்பிட்டு போச்சு. இங்கே தான் தலைவரே, இந்த கிணத்துக்குள்ளே தான் அவன் இருக்கான், நீங்கள் வேணா பாருங்களேன், இப்போ வரமாட்டேன்றான், உங்களை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் வந்தப்போ நான் தான் ராஜா, எனக்கு தான் நீ இறையாகணும் அப்படின்னா நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீங்கள் வேணா எட்டி பாருங்களேன், அவன் உள்ளதான் இருப்பான் அப்படின்னு சொல்ல அந்த சிங்கமும் எட்டி பார்த்துச்சு. என்ன மாதிரியே இருக்கானா அப்படின்னா அதோட நிழலை பார்த்தே உள்ளே குதிச்சிருச்சு. அந்த சிங்கம் இறந்து போயிடுச்சு. அப்போது இந்த முயலோட தந்திரத்தால் அந்த சிங்கத்தை, அந்த ஆணவக்கார சிங்கத்தை கொண்டுட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாக காட்டுக்குள்ளே இருந்தாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, எப்பவும் ஒரு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களை எப்பவும் கொடுமைப்படுத்தக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிருகங்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல், அதாவது சிண்டு ஸ்டோரி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப்